கேஸுக்கு தட்டுப்பாடு, சிலிண்டருக்கு தட்டுப்பாடு இருக்கிறதுனால ஹோட்டல்கள்லாம் மூடப்படும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுதுங்க, சொல்லப்படுது. ஒரு அச்சம் இருக்கு. அப்படியே நடத்தினாலும் கொஞ்ச நேரம் தான் நடத்துறோம், மெனுவையும் குறைச்சிட்டாங்க. ஏன்னா கேஸ் அதிகமா செலவாகாத சாப்பாடுகள் மட்டும் தயார் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியா. அதே மாதிரி இன்னும் கொஞ்ச நாள் போச்சுன்னா எந்த ஹோட்டலும் ரன் ஆகாது. அதுதான் உண்மை. ஸோ இதுக்கு தீர்வு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்தியா வேற நாடுகள் கிட்ட இருந்து கச்சா எண்ணெய் வாங்கணுங்க. ரஷ்யா, யூஎஸ்ஏ, கனடா, லாட்டின் அமெரிக்கா இந்த மாதிரி நாடுகள் கிட்ட இருந்து கச்சா எண்ணெய் வாங்கணும். அப்படி இல்லைன்னா இந்த போர் நிக்கணும். இந்த போர் நின்னாலே இந்த பிரச்சனை தீர்ந்துருங்க. ஸோ இந்தியன் கவர்மெண்ட் இருந்துகிட்டு இந்த கச்சா எண்ணெய்க்கு ஒரு பெரிய வழியை நிச்சயமா கண்டுபிடிச்சாகணும். மெயினா இந்த சிலிண்டர் தட்டுப்பாடுங்க. ஏன்னா இப்போதைக்கு இந்தியா கிட்ட கொஞ்சம் கச்சா எண்ணெய் இருக்கு. அதை வச்சு அவங்க முக்காவாசி எவ்வளவு சிலிண்டர் தயார் பண்ண முடியுமோ தயார் பண்ணி நம்ம மக்களுக்கு கொடுக்கணும், ஹோட்டல் உரிமையாளர்களுக்கு கொடுக்கணும். ஏன்னா அப்பதான் இருந்துகிட்டு ஹோட்டலுக்கு ஒரு ஹோட்டல் நடத்த முடியும், ஹோட்டலுக்கு தட்டுப்பாடு ஏற்படாது, மக்களுக்கும் சாப்பாடு கிடைக்கும், சாப்பாடு விலையும் ஏறாது. சோ இந்தியன் கவர்மெண்ட் இதை செய்யணும். அதே மாதிரி இந்த போர் முடிஞ்ச அளவுக்கு எவ்வளவு சீக்கிரம் நிக்குதோ அந்த அளவுக்கு நல்லதுன்னு சொல்லிட்டு இந்த போர் நிக்கணும். நம்மளுடைய விலைவாசி உயர்றதுக்கு இதுதான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த வீடியோ முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.